இந்த இனப்படுகொலை நடந்தது எப்ப 2009 16 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு அப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு 2009க்கு அப்புறம் பிறந்த நிறைய மக்கள், நிறைய இளைஞர்களுக்கு, நிறைய மக்களுக்கு அதை வந்து தெரியப்படுத்தியதே, தமிழ்நாட்டிலுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இப்படி ஒரு படுகொலை நடந்தது அப்படிங்கறதே தெரியப்படுத்தியதே நான் சீமான் அவளதான்டா. இன்னைக்கு சீமான் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லனா இன்னைக்கு இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நீ எல்லாம் இதை பத்தி பேசிருப்பியாடா? இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி வாய்க்கிலேயே பேசுவியா? நீ இது முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இட்டடிப்பு பண்ணணும், தமிழக மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தானே நீங்க பண்ணீங்க, சூழ்ச்சி பண்ணீங்க. உங்களுடைய திராவிட மாடல் அரசு அதானே பண்ணுச்சு. இன்னைக்கு சீமான ஒரு ஆள் இல்லனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு யாருமே தெரியாம போயிருந்திருக்கும். ஏன்டா மானகட்ட மகனி திராவிட பயலே, அப்புறம் என்ன சொல்ற? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல இந்த திமுகவும் அதிமுகவும் வந்து பரம வைரிகளாக இருந்தாலும் இந்த இலங்கை விஷயத்துல, இந்த இலங்கை மக்கள் விஷயத்துல என்ன ஒரு ஒருமித்த கருத்தோட தான் இருப்பாங்க அப்படி சொன்னல. இப்ப இந்த மே 18 நிகழ்வுக்கு உங்களுடைய திராவிட மாடல்